ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ருசிப்போமா. இன்றைக்கி நான் உங்க கூட ஷேர் பண்ணி போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சம்மர் சீரீஸில் மாங்காய் பச்சடி தான். இனிப்பு புளிப்பு காரத்தோட டக்கராக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளாக வீட்டிலே செஞ்சிடலாம் வாங்க. ஒரு மாங்காய் எடுத்துருக்கேங்க. இந்த சைஸில் நல்லா கழுவிட்டு தோலை சீவிட்டு கேரட் துருவுறதுல நல்லா துருவி எடுத்துக்கோங்க. மாங்காய் பச்சை மாங்காவாக தான் எடுத்திருக்கேன். பட் உள்ளே பாருங்களேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. மாங்காய் இனிப்பும் புளிப்பும் கலந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பெருங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அடுப்பு கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமுக்கு வச்சுட்டு மஞ்சத்தூள் வரமிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் ஒரு மாங்காய்க்கு. நல்லா மாங்காவை பரட்டி விட்டுறலாம். நான் துருவி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அரிஞ்சு போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். அளவான உப்பு போட்டுக்கோங்க. நம்ம துருவி ஆட் பண்ணுறனால மாங்காய் சீக்கிரமாக ரெடி ஆயிரும். இது வந்து ஒரு 5 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். இந்த ரெசிபி சம்மர் சீசன் முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இனிப்பு புளிப்பு காரத்தோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். 1/2 டம்ளர் போல் தண்ணி ஊற்றிக்கலாம். மாங்காய் நல்லா மசிஞ்சு வரட்டும். பர்சனலாக இந்த ரெசிபி எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ என் பையனும் விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் மாங்காய் பச்சடி. ஸோ சம்மர் சீசனில் கண்டிப்பாக குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க. ஸ்கூல் வேறு ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா சப்பாத்தி கூட தோசை கூடலாம் தொட்டு கொடுத்துடலாம். நல்லா மாங்காய் பாருங்கள் மசிஞ்சிருச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு அளவாக இருக்கா என்னன்னு சொல்லிவிட்டு. உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சும்மா சாப்பிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நான் வந்து இனிப்பு ஆட் பண்ண போகிறேன். நாட்டு சக்கரை, வெல்லம், ஒயிட் சுகர் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா இனிப்பாகவும் இருக்கும், காரமாகவும் இருக்கும், புளிப்பாகவும் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கிட்ஸ் எல்லாம் வச்சுருக்கவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சம்மர் சீசனில் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. நாட்டு சக்கரை போட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க. நல்லா ஒரு ஜாம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. டேஸ்ட்டு தட்டி தூக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆகட்டும். ஆறுனதுக்கப்புறமா ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணுங்கிறதுல வெளியிலே கூட வச்சுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ருசிப்போமாவை ஃபாலோ